பிரதிநிதி அவர்களே, நீங்கள் வந்த விஷயத்தை பற்றி நாளை பேசிக் கொள்ளலாம். இன்று சென்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பவே கவனிச்சுட்டேனே. எப்போ அது இருக்கட்டும். இப்ப எதுக்காக அந்த மாதிரி வந்திருக்கிறேன்? விஷயம் இல்லாமையா வருவேன்? அப்படியே ஒன்னா. ஆமா, இங்க எல்லாமே மாறி போயிருக்கு தெரியுமா? அதனால ஜாக்கிரதையா நடந்துக்க. என்ன விஷயம்? தேடிக்கொண்டிருந்த சங்கீதி காலில் தடுக்கியது போல் நான் தேடிக்கொண்டிருந்த நீங்கள் தானாகவே என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறேன். பயப்பட வேண்டாம், இதுவும் உங்கள் நம்பிக்கை. எதை பற்றி நான் கவலைப்படுவதே கிடையாது. நல்லவன், உயர்ந்த பண்பு, என்னை உமக்கு அடிமையாக்கியது இந்த பண்பு. சரி, வாருங்கள். முதலில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், பிறகு வெறும் முட்டா உதிருதே. பலே பலே பலே. அப்ப இதை நாம அப்படியே கிளப்பிட வேண்டியதுதான். என்ன தனியா மாதிரி என்ன என்ன கொஞ்சம் பாருங்க. ஆடு ஏமாந்தா நீ என்னதான் நினைக்க மாட்டேன். ஆமா, இந்த திருட்டு குச்சி உன்னை விட்டு போகாதோ? சொந்த வீட்டுல இருந்து ஒரு பொருளை எடுத்தா அதுக்கு திருட்டின்னு பேரா? என்னது சொந்த வீடா? ஆமா, இனிமே உன் வீடு வேற என் வீடு வேறையா? எல்லாம் ஒண்ணுதான். ஏய், உடம்பு எப்படி இருக்கு? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஐயோ, அந்த பாவி வந்து தொலைச்சு வா. நெருப்பிலே நடக்க வேண்டுமா நடக்கிறேன், நீரிலே மூழ்க வேண்டுமா மூழ்கிறேன், நீரில் பறக்க வேண்டுமானால் கூட பறந்து விடுகிறேன், குகையிலே வாழ்க்கையின் குடிசையிலே வசிக்கிறேன். ஆனால் நீங்கள் என் கூட இருந்தால் அதுவே போதும். சரிதான், உனக்கு சரியான பைத்தியம் தான். ஆம், அந்த பைத்தியத்திற்கும் நீங்கள் தான் சரியான வைத்தியம். இளவரசி, இன்னொருத்திக்கு நெஞ்சில் இடம் கொடுத்து விட்டேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அபு, நானும் உங்களிடத்தில் என் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன் என்பதை நீங்களும் உணர வேண்டும். உணர்ந்துதான் பேசுகிறேன். என்னால் உங்களை காதலிக்கவே முடியாது. தன்னாலே நாடிடுதே உன்னையே, பழகிடாமல் கூச்சம் வந்தே என்னை தடுக்குதே மேரே பியாரே.
அரியா வயசு அதுவும் பொறுத்து அதனால் தயங்குது என் மனது ஆனால் அதையும் அந்த பல்கி அடிக்கவும் தெரியுது உன் பொறுத்து அடிக்கவும் தெரியுது உன் பொறுத்து அடிக்கவும் தெரியுது உன் பொறுத்து அல்லாவுக்கே என் சலாம் பார்க்கவே என் கண்கள் கூசும் உன் அழகுக்கு நானே குலாம் எனக்கும் இருக்கு உனக்கும் இருக்கு எவரும் இல்லாத பேராசை இங்கே இப்போ இடமில்ல அதுக்கு எதுக்குங்க எதுக்குங்க வீணாசை எதுக்குங்க வீணாசை அரியா வயசு அதுவும் புதுசு அதனால் தயங்குது என் மனது ஆனால் அதையும் அந்த பல்கி அடிக்கவும் தெரியுது உன் தொகுப்பு அடிக்கவும் தெரியுது உன் தொகுப்பு திருட்டு பயலே தேடிக்கிட்டு இருந்தோம் தானாவே வந்து மாட்டிக்கிட்டேன் இவர்கிட்ட இருந்து இனிமே நீ உயிர் தப்ப முடியாது வேஷம் போட்டு ஏமாத்தவா பார்த்த நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்காது எங்க அவன் கூட்டாளி மட பசங்களை அங்கே நிக்கிறீங்களா போய் பிடிங்களா சொல்லுங்க உம்மீது கொண்டுள்ள அன்பிற்காகத்தான் இதுவரை பொறுத்திருந்தேன் வாழ்த்து கூறுகிறவர்களுக்கு கூட வரவேற்பு கொடுக்காத நான் பாந்தியின் பொருட்டுத்தான் உமது வசிமாரிகளை எல்லாம் தாங்கி நிற்கிறேன் ஆனால் மயிலிடம் போய் இறகுக்கு கெஞ்சுவது மடத்தனம் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது மிகவும் நல்லது இனிமேலாவது புத்திசாலித்தனமாக நடந்தது அந்த பழம் புளிக்கும் என்று வந்த வழியே திரும்பி போகும் நரியாகத்தான் நானும் மாறுவேன் என்று நீர் நினைத்து விட்டேன் நண்பரே கிட்டாராயின் வெட்டன மர என்னும் மட்டிப்போக்கை கட்டித் தழுவ நான் ஒன்று முட்டாளல்ல எட்டாத கனியாயின் மரத்தை வெட்டியாவது அடைவதே என்னுடன் ஒட்டி பிறந்த குணமாகும் நீ ஒரு கட்டவள் என்பது இதிலிருந்தே தெரியவில்லையா இல்லை வளைந்து கொடுக்காத இரும்பை தீயிலிட்டுத்தான் வளைக்க வேண்டும் கல்தூண் வளைந்து கொடுக்காது வளையாவிட்டால் உடைக்கவாவது செய்வேன் உடைந்தால் ஒன்றுக்குவே உதவாது கவலை இல்லை எனக்கு உதவாத பொருள் எப்படி போனால்தான் என்ன மாறுவேஷத்தில் வந்து மாட்டிக்கொண்ட மகாமேதையே இப்பொழுது நீர் என் கைப்பொம்மை இந்த சமயத்தில் நான் உன்னை காட்டிக் கொடுத்தால் காட்டு விலங்குகளுக்கு வேட்டை பொருளாவே இதை உமது நன்மைக்காக சொல்லுகிறேன் ஆயினும் காதலித்து விட்டேன் என்ற குற்றத்திற்காக மீண்டும் அவகாசம் தருகிறேன்
நான் திரும்பி வருவதற்குள் உமது முடிவை பற்றி நீரே முடிவு செய்து கொள்ளும். ஞாபகம் இருக்கட்டும். நீயா? ஆம், நானேதான். என்னை ஏமாற்ற உன்னால் முடியாது. கடைசி முறையாக கேட்கிறேன், என்னை மணந்து கொள்கிறாயா இல்லை மரணத்தை விரும்புகிறாயா? உன்னை போன்ற ஒருத்தை மணந்து கொள்வதை விட மரணம் எவ்வளவோ மேலானது. நான் பழியின் எல்லைக்கே வந்து விட்டேன். எனக்கு பயன்படாவிட்டால் உன்னை ஒழித்தே தீருவேன். நீ அழிந்து விடாது பைத்தியக்காரி. நீ இந்த நாடு எனக்குரியது. ஆனால் நன்றி கெட்ட மனித மிருகங்கள் கூட சில சமயம் பச்சோந்திகளாக மாறிவிடுகின்றன. பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. சரியான பைத்தியம். பைத்தியமா? நானா? இந்நாட்டின் பாதுஷாவிற்கா இந்த பட்டம்? என் வாழ்வையை பாழாக்கிவிட்ட பாதகா, என்னையும் சிறையில் அடைத்து பொதுமக்களின் கண்களையே மூடிவிட்ட நீ நீதியின் கண்களை மறைத்து விட்டாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே. நீதான் பைத்தியம், நீதான் புத்தி கெட்டவன், நீதான் ஏமாளி. பெரியவரே, இப்படி வாருங்கள். யாரு? என்ன வேண்டும்? ஆமா, நீங்கள் தான் இந்த நாட்டு பாதுஷாவா? ஆமா. ஆசை மனைவியையும் அருமை குழந்தையையும் பறிகொடுத்து விட்டு வஜீரின் கைதியாக சிறையிலே வாடும் பாதுஷா. புரிகிறதா? நில்லுங்கள் அரசே, என்னை நம்புங்கள். நானும் இந்த அமைச்சருக்கு விரோதம். நான் எப்படியாவது உங்களை விடுதலை செய்து விடுகிறேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு குரலை நான் இப்பொழுதுதான் கேட்கிறேன். இழந்துவிட்ட எதையும் நான் திரும்பவும் அடைவது போல் என் இதயமே விரும்புகிறது. எனது விடுதலை முக்கியமல்ல, முதலில் இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும். அதையும் என்னால் செய்ய முடியும். எனக்கு நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள் உதவி செய்வதற்கு. அது உன்னால் முடியாது. ஏன்? அந்த விஞ்ஞானி அப்துல்லா ஒருவனால் தான் முடியும். விஞ்ஞானி அப்துல்லாவா? யார் அந்த அப்துல்லா? அவன் எனக்கு ஆப்த நண்பன். அவனுக்குத்தான் இங்குள்ள ரகசியங்கள் யாவும் தெரியும். அவர் எங்கே இருக்கிறார்?
தவற மாட்டேன், கண்ணியத்தை கைவிட மாட்டேன் என்றெல்லாம் கூச்சலுடன் கருத்தவரே அதோ ஐயோ ஜெரினா 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 உன் உள்ளத்தை கவர்ந்த காவலன் உன் கண்ணதரணியை உயிர் கூச்சலாடுவதில் கண்டுவிட்டார். உனக்காக வாழ்ந்த அந்த காவலன் வேண்டுமா? அவன் ஒன்றுக்குமே உறவாக உன் கருப்பத்தான் வேண்டுமா? போகத்தை விரும்புகிறாயா அல்லது போகத்தை தான் வரவேற்கிறாயா? கிணங்கோலாக வாக்களித்தான் இந்த உலகிலே உன் காலையில் உள்ளும் இல்லாவிட்டால் அந்த அயோக்கியன் தலைதான் உள்ளும். ஐயோ அடிக்காங்க அடிக்காங்க. நான் என்ன தீமை செய்தேன்? ஒன்று மரியாதை என்னையானே இப்படி கொடுமைப்படுத்த வேண்டும்? உனக்கு மனித உள்ளமே கிடையாதா? பைத்தியக்காரி, மனித உள்ளம் இருப்பதனால் தானே உன்னை என்னால் மறக்கவே முடியவில்லை. ஆகட்டும். ஐயோ அடிக்காங்க அடிக்காங்க. சமைத்து விடு ஜெரினா, சமைத்து விடு. ஐயோ என்ன அநியாயம் இது? எல்லாருமா இப்படி பேசுவது? பெண்ணினத்தின் உரிமைக்காக போராடி அவர்களின் நன்மைக்காகவே உயிர் வாழ்ந்த எல்லாவோ தன் மனைவியிடம் இந்த வார்த்தை கூறுவது? ஐயோ, இதை என்னால் நம்ப முடியவில்லை. நம்பினால் மானத்தை இழக்கவும், நம்பாவிட்டால் உயிரை இழக்கவும் நேர்ந்து விட்டது. நடக்கட்டும். இந்த கோரக்காட்சி இனியும் என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. கணவனே சகலமும் என இருந்து வரும் பெண்ணினத்திலே பிறந்த நான், கணவனுக்காக எதையும் செய்ய தயாராயிருக்கும் தாய் குலத்திலே தோன்றிய நான் அந்த இனத்தின் பெருமையை பாழ்படுத்த விரும்பவில்லை. பதியின் சுகத்துக்காகவே வாழ்ந்து வந்த உத்தம பெண்மணிகளே, கொண்டவனது வாழ்வுக்காக உயிரையும் தியாகம் செய்த உலக தாய்மார்களே, உங்களிடமெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். என் கரங்களை பற்றியவரின் உயிருக்காக, அவரது வாழ்வுக்காக என் மானத்தை நான் எடுக்க மாட்டேன். மரணத்தை மறுப்பது போல் அவமானத்தை அவ்வளவு எளிதில் மறந்து விடாத உலகம். மோசக்காரி, உலகத்துக்காக உன் அன்பு காதலனை பலி கொடுக்க போகிறாய். அன்பில் மட்டுமா சிறந்தவர் என்னாகும்? அறிவுக்கே சுடராக விளங்கும் ஆணவர்கள், ஒழுக்கமே உயர்குலம் என்னும் ஒப்பற்ற உண்மையை பின்பற்றி வரும் கொள்கை வீரர், அடிமையாக பிறந்த எனக்கு வாழ்வளித்த வண்ணம் தன் உயிருக்காக என் மானத்தை ஒரு நாளும் விலை கூறவே மாட்டார். அப்படி நினைப்பாரே, ஆனால் அந்த நேரத்தில் அவர் சுய நினைவை இழந்துதான் இருக்க வேண்டும். அந்த நிலையில் அவரது ஆணைக்கு நான் கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஐயோ ஜெரினா ஜெரினா ஜெரினா. அந்த கல்வி தாள் போடு, நான் திருச்சி வைக்கிறத எடுத்துருக்கேன்.
விடாதே. அபு அபு நான் எங்க இருக்கேன்? பயப்படாதேம்மா. அவர் யார்? என் கணவர் என்னோடு வந்தது. என்ன? அவர் உங்க கணவரா? மன்னிக்க வேண்டும். நீங்க என்ன இளவரசியம்மா? இளவரசியா? இல்லை, நான் சாதாரண அடிமைப்பேன். அடிமைப்பேன்? உங்க நிலைக்கு நான் மிக வருத்தப்படுறேன். என்ன அவருக்கு என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கு. நான் அவரை பார்க்க வேண்டும். அது இப்போது முடியாது. இப்பொழுது முடியாதா? இப்போது நீ எப்பொழுதும் எங்குமே பார்க்க முடியாது. ஐயோ ஆபு, செத்துக் கொண்டிருந்த எனக்கு உயிராக இருந்தீர்கள். அந்த உயிரை இழந்த பிறகு நான் எங்கே போவேன்? எப்படி வாழவே? வருத்தப்படாதே. நீ நினைப்பது போல் ஒன்றும் நடந்துவிடவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அப்படியா? ஐயா, இந்த ஒரு பதிலால் எனக்கு பாதி உயிரை கொடுத்துவிட்டேன். இனி அவரை காணவே முழு உயிரும் தாருங்கள் ஐயா. நான் பிணைத்துக் கொள்கிறேன். நடக்காது. இப்பொழுது நீ பார்க்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. என்ன? அப்படி என்றால் பரவாயில்லை ஐயா. காயங்களால் அவர் கோரமாக காட்சி அளித்தால், அங்கமிழந்து அருவருப்பாக அவர் தோன்றினாலும் பரவாயில்லை. எனக்கு வேண்டுவது அழகன், என் அன்பு கணவரின் ஆபத்து திருமுகம் ஒன்றே போதும். நான் சொல்லுவதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன் கணவன் என்று கருதுபவர் இந்நாட்டு பாதுஷாவின் மகன், பட்டத்திற்குரியவர். அந்த வகையில் நீ ஒரு அடிமை. அவருக்கு மனைவியாவது கொஞ்சம் கூட பொருந்தார். இதை நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். என்ன அநியாயம்! முறைப்படி மணந்து கொண்ட எனது உரிமைக்கு மறுத்து தருகிறீர்கள். ஆமாம், அந்த முறைதான் முறையற்றது என்று மீண்டும் சொல்லுகிறேன். அது எப்படி உம்மால் கூற முடியும்? இதுவரையில் அவரோடு இணை தெரியாது வாழ்ந்து வந்து எப்படி உங்களால் பிரிக்க முடியும்? இது நீதிக்கே பொருந்தானது. இல்லை, மண்ணில் கிடந்த மாணிக்கத்தின் மீது ஒட்டிக்கொண்ட தூசியை துடைப்பது குற்றமாகாது. இருக்கலாம், வாதத்திலே வேண்டுமானால் நீங்கள் என்னை வெற்றி கண்டுவிடலாம். ஆனால்
சட்டத்திற்கெல்லாம் எட்டாதவது இனம் புரியாத ஒரு பாசத்தால் எங்கள் இருவர் நெஞ்சமும் கட்டப்பட்டிருப்பதை மட்டும் யாராலுமே பிரிக்க முடியாது.
பாதுஷா, இவர்தான் உங்கள் குமாரர். இதோ பாருங்க. வாங்கி முடிசூட்டு விழாவுக்கு நேரமாகிறது என்பது உனக்கு தெரியாது. உனது பகற்கனவை மறந்துவிட்டு அலங்காரத்தை கவனி. அபு காத்துக் கொண்டிருப்பான். எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விடும் புத்தி கெட்டவன். இளவரசி பெற்றெடுத்த பொன்னாடு போல் குற்றங்கள் பெண்களோடு மகுடம் ஏற்றி நீடேறி வாழும். அதே நேரத்தில் வெளிவர வேண்டும். என்ன வேண்டும்? ஏதாவது பொருள் வேண்டுமா? அன்று மட்டும் நீ சம்மதித்திருந்தால் உனது அந்தஸ்தையே உயர்த்தி இருப்பேன். இனி எப்போது நீ எனக்கு அடி உங்கள் இருவருக்கும் அடிமையாக இருக்கிற நானும் வேண்டுகிறேன். அதனால்தான் எனது ஆசையை வெளியிடுகிறேன். அது ஒரு கொள்கை வீரர், குழந்தை இன்னும் படித்தவர். மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற அவரது லட்சியம் நிறைவேற முதலில் அவர் நிம்மதியாக இருக்க வேண்டும். அவரது மனம் நோகாமல் நடந்து கொள்ளுங்கள். ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுகலாம். பாபா, அன்பிற்குரிய பொதுமக்களே, பரம்பரை உரிமையால் வரும் தீமைகளை நீங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறீர்கள். இப்பொழுது மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்கும் எனது மைந்தன் அபுவை உங்கள் விருப்பப்படி மக்கள் தலைவனாக்குகிறேன். இனி எதிர்காலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவன்தான் இந்நாட்டின் தலைவன். நன்றி பெரியவர்களே, நன்றி. என்னை மக்களாட்சியின் தலைவராக ஆக்கிவிட்டீர். ஆனால் மக்களாட்சிக்காக போராடியவர்கள் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே இருக்க வேண்டியவர். உடனே உள்ளே வர அனுமதியுங்கள். பெற்றவங்களை பட்டி போட்டுட்டு மத்தவங்களுக்காக சத்தம் கட்டுறாங்களே, அவங்க மாதிரி இல்லாம எங்களால பதிவுக்கு வந்த நீ எங்களை மறக்காம இருக்கியே. நீ நல்லா இருக்கணும், நீடோடி வாழணும். அபு, நமது வழக்கப்படி இளவரசி உனது வாழ்க்கை துணைவியாக. இளவரசி, என் வாழ்க்கை துணைவியை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வந்திருக்கிறேன். மக்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நான் மக்களிடையே உறுதியாக ஜெரீனாவை என் வாழ்க்கை துணைவியாக நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன்.